இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ண போகிறோம். இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா பஞ்சம்பட்டி கத்திரிக்காய்ங்க. இது நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய்னு எடுத்துக்கிட்டோன்னா எடையை குறைக்கிது. கலோரி மிக குறைவாகவும் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால எடையை குறைக்க உதவுங்க. ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். செரிமான பிரச்சனைக்கு தீர்வுங்க. குடலை இயக்கத்தை சரியாக வச்சுக்கோங்க. அது தவிர எலும்புகளை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. ஏன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஊதா கொத்து கத்திரிக்காய் எவ்வளோ கொத்தாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுவும் இந்த கத்திரிக்காய்னு எடுத்துக்கிட்டோன்னா மூளை செயல்பாடை நல்லபடியாக வச்சுக்கோங்க. அது தவிர மன நிறைவு இருக்குங்க. நமக்கு இந்த கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் இருக்குது, தாதுக்கள் இருக்குது. அது தவிர பொட்டாசியமு, மெக்னீஷியமு அந்த மாதிரி நிறையா இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வேங்கேரி கத்திரிக்காங்க. நான் 20 லிட்ரு வாட்ரு கேனில் தாங்க வச்சுருக்கேன். நான் வீட்டில் இருக்க பொருளை வச்சே தான் பண்ணியிருக்கேன். இது இந்த கத்திரிக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்டி ஆக்சிஜன் இருக்குங்க. இதயத்தை பாதுகாக்குதுங்க. ரத்தத்தில் இருக்க கெட்ட கொழுப்பை தீர்க்குங்க. இந்த கத்திரிக்காய் ரத்தத்தில் இருக்க கெட்ட கொழுப்பை தீர்க்கும். ஏன்னா எல்டிஎன்ற கெட்ட கொழுப்பை தீர்க்கும். ரத்த அழுத்தத்தை சீராக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இந்த கத்திரிக்காயில் பல நன்மை இருக்குங்க. நம்ம ஈஸியாக வளர்த்துடலாங்க. விதை மூலிமா எல்லாமே நான் கத்திரிக்காய் வளர்த்துருக்கேன். இது பாருங்கள் வேங்கேரி கத்திரிக்காய். இதுவும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது. நான் பார்த்திங்கன்னா அரிசி கழுவின தண்ணி, காய்கறி தண்ணி, வாழைப்பழ தண்ணி தாங்க ஊற்றுறேன். இதில் பார்த்திங்கன்னா என்ன தாக்கம்னா மாவு பூச்சி அதிகமாக வருங்க. பாருங்கள் முட்டை கத்திரிக்காய்லாம் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். அங்கங்கே இருக்குது பாருங்கள். இந்த மாவு பூச்சிக்கு பார்த்திங்கன்னா நம்ம இலைகள் பின்னால் நிறைய இருக்கும். என்னுடைய சேனலில் பார்த்திங்கன்னா தெரியும். நான் அரிசி கழுவின தண்ணி புளிக்க வச்சு ஊற்றுவேன். கத்தாழையை ஊற வச்சு ஊற்றலாங்க. ஐஸ் தண்ணி அதை காலையிலையும் மாலையிலையும் தெளிச்சிங்கன்னா சரியாயிரும். இந்த பாருங்கள் இது காளான் கத்திரிக்காய். பாருங்கள் எத்தனை கத்திரிக்காய் கிடச்சிருக்கு பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நமக்கு வீட்டுக்கு தேவையானதை நம்ம எடுத்துக்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம், ஹெல்த்தியாக டேஸ்ட்டாக சாப்பிட்றோம். நீங்களும் இந்த மாதிரி சாப்பிட்டு வளர்த்து ஆரோக்கியமாக இருக்கலாம்.